In this class, we are going to learn about examples of horizontal circular motion. Examples of horizontal circular motion. Motion of a bicycle on a curved path. Motion of a bicycle on a curved road. On a curved road. Curved road பார்ப்போம். கவனிங்க, இப்போ ஒரு கர்வ்டு பாத் எடுத்துக்கலாம். கர்வ்டு பாத் எப்படி இருக்குன்னு டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுதான் இந்த கர்வ்டு பாத் இப்படி இருக்கு. ஸோ இந்த கர்வ்டு பாத் இப்படி இருக்கு. இந்த கர்வ்டு பாத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். இந்த சர்க்கிளுக்கு வந்து சென்டர் செயின் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த சர்க்கிள் டிரா பண்ணி காட்டுறேன் நான். அதாவது இந்த கர்வேச்சரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றோம். இந்த கர்வேச்சர் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இதுக்கு இந்த கர்வேச்சருக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த பாயிண்ட்ல இருக்கும். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இந்த பாயிண்ட்ல இருக்கும். அப்போ ரேடியஸ் வந்து இந்த ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பைசைக்கிள் வந்து இங்கே மூவ் ஆகுதுன்னு அப்படி எடுத்துக்கலாம். இந்த பைசைக்கிள் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்படி சர்க்குலர் பாத்தில் இப்படி போகுது. இந்த கர்வ்டு பார்த்து சர்க்குலர் பாத்தில் போகுது. ஸோ இப்போ சர்க்குலர் பாத்தில் போகும்போது இந்த வி வெலாசிட்டியில் இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு. இங்கே வி வெலாசிட்டியில் மூவ் ஆகுதுன்னா சர்க்குலர் பாத்தில் போனால் நமக்கு சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் தேவைப்படுது. இந்த சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் டு தி பைசைக்கிள் டு மூவ் இன் ஏ கர்வ்டு பாத் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு வரும். அப்போ இந்த பைசைக்கிள் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு கர்வ்டு பாத்தில். அப்போ கர்வ்டு பாத்தில் மூவ் ஆகும்னா டைரக்ஷன் மாறணும். டைரக்ஷன் சேஞ்ச் ஆகணும்னா உங்களுக்கு சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் வேணும். அந்த சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை which one na frictional force. அப்ப நம்ம क्वेश्चन வந்து கேட்டாங்கன்னா which force provides necessary centrifugal force in motion of a vehicles in the curved road னா அங்க frictional force னு சொல்லணும். இப்போ வந்து இந்த frictional force வந்து நமக்கு acts between the tire of the bicycle and the road தானப்பா. சோ இந்த frictional force வந்து நமக்கு என்ன frictional force-ஆ இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா வருமா, இல்ல கைனடிக் ஃபிரிக்ஷன் வருமா, இல்ல ரோலிங் ஃபிரிக்ஷன் வருமா, இல்லனா none of these னு வருமா? क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா a bicycle or any vehicle, டூ வீலர் இல்ல ஃபோர் வீலர் ஏதோ ஒரு பைக் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, கர்வ்டு ரோட்ல போகுது. அப்போ கர்வ்டு ரோட்ல போகும்போது அது கிட்டத்தட்ட சர்க்குலர் பாத்துல போற மாதிரி, சர்க்குலர் பாத்துல போகும்போது டைரக்ஷன் மாறும். அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு நமக்கு சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் வேணும். அந்த சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை விச் ஃபோர்ஸ் அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டோம். அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும். 3 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸஸ் இருக்கு. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று கைனடிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று ரோலிங் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று நன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு வரும் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்ன்றது கரெக்டான ஆன்சர். ஏன்னா வந்து இந்த மோஷனுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷன்ல தான் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. அப்போ ஃபிரிக்ஷன் டைரக்ஷன்ல நோ மோஷன், ஃபிரிக்ஷன் டைரக்ஷன்ல நோ மோஷன், அதனால ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஒன்லி ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிஃபியூட்டல் ஃபோர்ஸ், அது mv²/r அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா வந்து மியூ இன்டு என். என் வந்து இங்க எம்ஜின்னு எடுத்துக்கலாம். என் நார்மல் ரியாக்ஷன் வந்து எம்ஜி, அதாவது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா பாருங்க, மியூ என் எடுத்துக்கலாங்களா? மியூ என் எடுத்துக்கிறேன். இந்த என் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க, எம்ஜின்னு வரும். ஏன் என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி எடுத்திருக்கோம்னா வந்து இங்க இந்த சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த பைசைக்கிள் இப்படி போகுது, இந்த பைசைக்கிள் இப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு. நார்மல் ரியாக்ஷன் வந்து அப்போர்டு இருக்கும். கரெக்டா? நார்மல் ரியாக்ஷன் சும்மா மொத்தமா சேர்ந்து ஒரே நார்மல் ரியாக்ஷன் காட்டுறேன். எம்ஜி வந்து டவுனோட இருக்கு. அப்போ n இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு கிடைக்குதுப்பா. அதனால தான் n பிளேஸ்ல நம்ம இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் இருக்கு, அந்த மியூ என் போட்டு அந்த n பிளேஸ்ல எம்ஜின்னு போட்டுட்டோம், மியூ எம்ஜி. புரியுதுங்களா? இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து நம்ம மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா இருந்தா வெலாசிட்டி மேக்ஸிமமா இருக்கலாம். அதாவது வெலாசிட்டி கூட்டிட்டே இருந்தா ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் கூட்டிட்டே இருக்கும். வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் வரும்போது இங்க மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வரும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வெலாசிட்டி டென்ஸ் டு மேக்ஸிமம் வெலாசிட்டி அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் டென்ஸ் டு என்ன வரும் சொல்லுங்க, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் அப்படின்னு வரும். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணலாம். பை ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 எடுத்தீங்கன்னா, பை ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 எடுத்தீங்கன்னா அப்போ மியூ எம்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க, ஃபிரிக்ஷன் பிளேஸ்ல மியூ எம்ஜி போட்டு திஸ் இஸ் எம்வி மேக்ஸிமம் வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைட் பை ஆர் அப்படின்னு நமக்கு வருது. புரியுதுங்களா? இதுல இருந்து நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் பாத்தீங்கன்னா மாஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். மாஸ் கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ அப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன வரும் சொல்லுங்க, maximum velocity with which we can move in the curved road பாத்தீங்கன்னா that is equal to இந்த r இந்த பக்கம் வந்துரும். so mu gr இது ஸ்கொயர் ரூட்ல வந்துரும். so maximum velocity with which we can move so that without skidding we can move அப்படின்னா
ரூட் ஆஃப் மியூ ஜிஆர், ரூட் ஆஃப் மியூ ஜிஆர் வெலாசிட்டில நம்ம மூவ் பண்ணலாம். அப்போ நல்லா கவனிங்க, இது கர்வ்டு ரோடுன்னு அப்படி எடுத்துட்டோம். இந்த கர்வ்டு ரோட்ல வந்து நம்ம பைசைக்கிள் ஓட்டிட்டு போறோம். அப்போ விச் ஃபோர்ஸ் ப்ரொவைட்ஸ் சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வருது. தட் இஸ் ஈக்குவல் mv ஸ்கொயர் பை ஆர். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தெரியும். அப்போ இங்க வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா mv ஸ்கொயர் பை ஆர், mv ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் கிடையாது, mv ஸ்கொயர் பை ஆர். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ரெக்வயர்டு வந்து, அதாவது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் நமக்கு வேணும் இல்லப்பா, சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் mv ஸ்கொயர் பை ஆர். அந்த சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் பை ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லிட்டோம். இந்த ஸ்பீடு 0 இருந்தால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 0 இருக்கும், ஸ்பீடு கூட்டிகிட்டே இருந்தால் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து எவ்வளவு இருந்தாலும் கூடாது, ஒரு 0ல இருந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ தான் கூடும். அந்த பர்டிகுலர் வேல்யூ தான் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லிட்டோம். அப்போ வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்பீடு கூட கூட ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கூட்டிகிட்டே இருக்கு இல்லையா? ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல வந்து இங்க ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துருச்சுன்னா அந்த ஸ்பீடை விட அதிகமான ஸ்பீட்ல போக முடியாது. நம்ம அப்படி போனீங்கன்னா என்ன ஆகும்னா வந்து சப்போஸ் v வந்து டென்ஸ் டு v மேக்ஸிமம் வந்தாச்சு. இப்போ வந்து அங்க ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்ன்றது மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்தாச்சு, கரெக்ட்டுங்களா? இந்த v மேக்ஸிமம் விட அதிகமான வெலாசிட்டி போனா ஆனா ஃப்ரிக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ரிக்வயர்டு வந்து அதிகமா தேவைப்படும். சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ரிக்வயர்டு வந்து அதிகமா தேவைப்படுதுன்னா இங்க சஃபிஷியன்ட் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிடையாது. அதனால என்ன ஆகும்னா இட் லீவ்ஸ் தி பாத் அப்படின்னு வரும். லீவ்ஸ் தி பாத்னா ஸ்கிட் அவே அப்படின்னு வந்துடும். அப்போ ஸ்கிட் ஆயிரும். ஸோ வித்தவுட் ஸ்கிட்டிங் நம்ம மூவ் பண்ணணும். வித்தவுட் ஸ்கிட்டிங் வந்து நம்ம மூவ் பண்ணணும்னு வச்சுங்க. சைக்கிள்ல பைக்ல ஏதோ ஒன்று போறோம், வித்தவுட் ஸ்கிட்டிங் மூவ் பண்ணணும்னா வெலாசிட்டி வந்து எப்படி இருக்கணும்? வெலாசிட்டி எவ்வளவு இருக்கணும்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வெலாசிட்டி. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வெலாசிட்டியா இருக்கணும். அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளவு சொல்லுங்க? மேக்ஸிமம் வெலாசிட்டி இப்போ பார்த்தோம் என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் மியூ ஜிஆர். அப்போ வெலாசிட்டி வித் விச் வி ஹேவ் டு மூவ் in the curved path whose coefficient of friction mu and radius of the curvature r and acceleration due to gravity g அப்படின்னு இருந்துச்சுன்னா less than or equal to mu gr ல போனாதான் நம்ம வித்தவுட் ஸ்கிட்டிங் சேஃபா போக முடியும். இல்லைன்னா ஸ்கிட் ஆயிருவோம், அவுட்வர்ட் ஸ்கிட் ஆயிருவோம். சரி, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் விச் யூ கேன் மூவ் வித்தவுட் ஸ்கிட்டிங் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் விச் யூ கேன் மூவ் வித்தவுட் ஸ்கிட்டிங் அப்படின்னும் போது ரூட் ஆஃப் மியூ ஜிஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் நான், சரிங்களா? இப்போ வந்து ஒரு பைசைக்கிள் இருக்கு, இந்த பைசைக்கிள்ல நீங்க போறீங்க. இப்போ இந்த பைசைக்கிள்ல இப்படி மூவ் ஆகுறீங்க. இது கேஸ் 1, இது கேஸ் 2, ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறேன், பைசைக்கிள் 1 பைசைக்கிள் 2ன்னு. இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு இந்த பைசைக்கிள்ல வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்ன பண்றீங்க, நீங்க மட்டும் உட்காந்து சைக்கிளை ஓட்டிட்டு போறீங்க. சரி, செகண்ட் கேஸ்ல என்ன பண்றீங்கன்னா ட்ரிபிள்ஸ்ல போறீங்க. 3 பேர் உட்காந்து போறீங்க. பைசைக்கிள்ல 3 மெம்பர்ஸ் உட்காந்து போறீங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரே ஒருத்தர் தான் ஓட்டிட்டு போறீங்க, மாஸ் வந்து எம்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கேஸ்ல. தேர்ட் கேஸ்ல 3m மாஸ் போகுது, கரெக்டுங்களா? 3m மாஸ்ல மூவ் ஆகுறீங்க. சேம் கர்வ்டு ரோட்ல மூவ் ஆகுறீங்க. கர்வ்டு ரோடு வந்து ரெண்டு கேஸ்லயும் சேம் கர்வ்டு ரோடு தான், சேம் சைக்கிள் தான். ஆனா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் மட்டும், மாஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து நம்ம போகும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் விச் வி கேன் கோ இன் தி ரோட் இஸ் சேஃபா நம்ம மூவ் ஆகிற வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டி v1. செகண்ட் கேஸ்ல ட்ரிபிள்ஸ்ல போகும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி v2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கு ரிலேஷன் ஈக்குவல் வருமா, லெஸ் தென் வருமா, கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு கர்வ்டு ரோட்ல போறோம், ஒரு பர்டிகுலர் பைசைக்கிள்ல நம்ம போறோம். அந்த பைசைக்கிள்ல போகும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் விச் யூ கேன் மூவ் சேஃப்லின்னா ரூட் ஆஃப் மியூ ஜிஆர்னு சொல்லி இருக்கும், கரெக்ட்டுங்களா? இப்போ சைக்கிளை நம்ம மாத்தல, ரோடும் மாத்தல, சேம் ரோடு, எந்த ரோட்ல போறோமோ அதே ரோட்ல மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ட்ரிபிள்ஸ்ல போறோம். இப்படி போகும்போது நமக்கு மேக்ஸிமம் சேஃப் வெலாசிட்டி வந்து செகண்ட் கேஸ்ல v2 இருக்கு, ஃபர்ஸ்ட் கேஸ்ல மேக்ஸிமம் சேஃப் வெலாசிட்டி வந்து v1 வந்திருக்கு. v1 ஈக்குவல் டு v2 வருமா, v1 லெஸ் தென் v2 வருமா, v1 கிரேட்டர் தென் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம், சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம இதுக்கு ஆன்சர், கரெக்டான ஆன்சர் என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஈக்குவல் டு கரெக்ட். ஏன்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் விச் வி கேன் மூவ் பண்றது என்ன ஃபார்முலா? மியூ ஜிஆர். இதுல வந்து மாஸ் இருக்கா? மாஸ் கிடையாது. மியூன்றது நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ், ரோடுக்கும் அந்த டயருக்கும் சர்ஃபேசஸ் தான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் என்றது என்ன சொல்லுங்க? டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸ் தானே, மாஸை பொறுத்து கிடையாது. மியூன்றது ஒன்லி நேச்சர் ஆஃப் தி சர்ஃபேஸை மட்டும் பொறுத்து இருக்கும். நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ், கரெக்டுங்களா? ஏதாவது மழை அப்படி பேஞ்சிச்சுன்னு வச்சுங்க, இல்லை ஆயில் ஏதாவது ஊத்திட்டாங்கன்னா அப்போ மியூ மாறிடும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி நம்பர் ஆஃப் பர்சனை பொறுத்து மாறுமா? மாறாது, ஜி கான்ஸ்டன்ட். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மாறுமா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சரும் மாறாது. ரேடியஸ் ஆஃப், ஏன்னா ஒரே சேம் கர்வ்டு ரோட்ல தானே போறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல போன கர்வ்டு ரோடுடைய ரேடியஸும் செகண்ட் கேஸ்ல போன கர்வ்டு பாத் உடைய ரேடியஸும் ஈக்குவல் தானே.
அப்போ நீங்க சிங்கிள்ல போனாலும் ட்ரிபிள்ஸ்ல போனாலும் சேம் மியூ இருக்கு, சேம் ஜி இருக்கு, சேம் ஆர் இருக்கு அப்படின்னா மேக்ஸிமம் சேஃப் வெலாசிட்டி இதுதான் v1 ஈக்குவல் டு v2. நீங்க வந்து ரோட்ல போகும்போது கூட பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, ஏதாவது கர்வ்டு ரோட்ல போகும்போது அங்க ஸ்பீட் லிமிட்னு போட்டு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. ஸ்பீட் லிமிட் அப்படின்னு போட்டு 40 கிலோமீட்டர் பர் ஹவர்னு போட்டு வச்சிருப்பாங்க, இல்ல 50 கிலோமீட்டர் பர் ஹவர்னு வச்சிருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்களா, ட்ரிபிள்ஸ்ல போனா இவ்வளவு இதுதான் ஸ்பீட் லிமிட், சிங்கிள்ஸ்ல போனா 10 கிலோமீட்டர் பர் ஹவர் அந்த மாதிரி போர்டு வச்சிருக்காங்க. ஜென்ரலா போட்டு வச்சிருக்காங்கன்னா போர்டு வந்து அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ரோடை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் தி ரோடு கான்ஸ்டன்ட், நேச்சர் ஆஃப் தி ரோடு கான்ஸ்டன்ட், ஜி மாறாது. அப்போ வந்து அது மியூஜிஆர் பொறுத்து இருக்கிறதுனால தான் ஸ்பீட் லிமிட்ன்ட்டு அந்த கர்வ்டு ரோடு யூ டர்ன் அந்த இடத்துல எல்லாம் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. ஸ்பீட் லிமிட் ஆஃப் தி இந்த ஸ்பீட்ல தான் நம்ம போகணும், இதை விட கம்மியான ஸ்பீட்ல போகலாம், அதிகமா போனா ஸ்கிட் ஆயிரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் வித் விச் வி ஆர் மூவிங் இஸ் தி இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஸ்பீட் வித் விச் வி ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் மாஸ் ஆஃப் தி வெஹிக்கல் அப்படின்னு எடுத்துக்கலாம் நம்ம. புரியுதுங்களா? சரி, அடுத்து வந்து நம்ம போகும்போது இப்போ ஸ்ட்ரைட் ரோட்ல போறோம்னு வச்சுங்க. ஸ்ட்ரைட் ரோட்ல போகும்போது நம்ம இது இப்போ ஸ்ட்ரைட் ரோடுன்னா இப்படி வச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் ரோட்ல வரும்போது இந்த சைக்கிளை வந்து நீங்க இப்படி ஓட்டிட்டு வருவீங்க இல்லையா, ஸ்ட்ரைட்டா. அதாவது இது ஃப்ரண்ட் வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூல காட்டுறேன். இப்படி காட்டினா சைக்கிள் வந்து இது சைடு வியூன்னு அர்த்தம். இது சைடு வியூ, சைடு வியூ. இது சைக்கிள் வந்து இப்படி காமிச்சது சைடு வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட்ல பார்த்தா ஒரே வீல் மட்டும் தான் தெரியும் அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து நான் கேட்குற கொஸ்டினுக்கு கவனிங்க. இப்போ ஸ்ட்ரைட் ரோட்ல போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அப்படியே நீங்க சைக்கிள் ஓட்டிட்டு போவீங்க. இதே கர்வ்டு ரோட்ல போகும்போது சைக்கிளை வந்து நீங்க கொஞ்சம் இன்க்ளைண்டா ஓட்டுவீங்களா, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே ஓட்டுவீங்களா? கரெக்டா சொல்லுங்க, யார் கரெக்டா சொல்லலாம்? சைக்கிளை வந்து நீங்க வித் வெர்டிக்கல் யூ வில் மேக் சம் ஆங்கிள், யூ வில் லீன் வித் வெர்டிக்கல் ஆர் யூ வில் நாட் லீன் வித் வெர்டிக்கல் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. இப்போ வந்து வெர்டிக்கல் லைன் ஒன்று எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ வந்து என்ன ஆகும்னா, இப்போ இதுதான் வெர்டிக்கல் லைன். புரியுதுங்களா உங்களுக்கு? வித் வெர்டிக்கல் யூ வில் மேக் சம் ஆங்கிள் தீட்டா ஆர் யூ வில் நாட் மேக் ஆங்கிள் தீட்டானா யூ வில் மேக் சம் ஆங்கிள். இன்க்ளைண்டா நீங்க மூவ் பண்ணுவீங்க. ஏன் இன்க்ளைண்டா மூவ் பண்ணுவீங்கன்றதை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து இதான் ஒரு இது கவனிங்க ஒரு நிமிஷம். இப்போ வந்து சைக்கிள் வந்து இப்படி, இதுதான் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த சைக்கிள் இப்படி எடுத்துக்கலாம், கவனிங்க. சைக்கிள் வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டா அப்படி ஓட்டுறீங்க. இப்போ வந்து வெர்டிக்கல் வந்து இந்த லைன் வெர்டிக்கல்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த லைனை வெர்டிக்கல்னு வச்சுக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த லைன் வெர்டிக்கல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எம்ஜி ஃபோர்ஸ், இது சைக்கிளோட வெயிட் வந்து எம்ஜி ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். கரெக்டுங்களா? நீங்க கர்வ்டு பாத்துல தானே போறீங்க. அப்போ கர்வ்டு பாத்துன்றது இப்படி இருக்கு, இந்த கர்வ்டு பாத் இப்படி இருக்கும். கரெக்டுங்களா? கர்வ்டு பாத் இருக்கு, இங்க இருக்கு. இப்போ வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் உங்களுக்கு? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், டுவர்ட்ஸ் சென்டர். இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா டுவர்ட்ஸ் சென்டர் தான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். கரெக்டுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து சப்போஸ் நீங்க இந்த இன்க்ளைண்டா சைக்கிள் ஓட்டாம இப்படி ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் இன்க்ளைண்டா ஓட்டணுன்றது தானே நம்ம சொல்லணும். அப்போ சைக்கிளை வந்து இப்படி ஓட்டுறீங்க, நீங்க ஸ்ட்ரைட்டா ஓட்டுறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டா ஓட்டுற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். கரெக்டுங்களா? சரி, இப்படி ஸ்ட்ரைட்டா சைக்கிளை ஓட்டுனீங்கன்னா அப்போ என்ன ஆகணும் உங்களுக்கு, இந்த எம்ஜி ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும், நார்மல் ரியாக்ஷன் அப்வர்ட் ஆக்ட் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இது கர்வ்டு ரோட்ல தானே போறீங்க. இந்த கர்வ்டு ரோட்ல போகும்போது இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து இது சென்டர் ஆஃப் மாஸ் இந்த இடத்துல இருக்கு. இப்போ இந்த ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுக்கும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பாருங்க, இது டி. உங்களுக்கு டார்க்னு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா? டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரிக்ஷனுக்கு மட்டும் தான் இந்த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு. எம்ஜிக்கும் என்னுக்கும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லை. இல்லைன்னா டார்க் ஒரு ஃபார்முலா இருக்கு, என்னன்னா எஃப் இன்டு டி இன்டு சைன் தீட்டா. டி என்றது ஆங்கிள் பிட்வீன் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த எம்ஜி பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எம்ஜி வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது, டிஸ்டன்ஸும் அதே டைரக்ஷன்ல இருக்கு. ஆங்கிள் பிட்வீன் எம்ஜி ஃபோர்ஸும் டிஸ்டன்ஸ் வந்து 0 வரதுனால, சைன் தீட்டா 0 வரதுனால டார்க் 0. அப்போ எம்ஜிக்கு வந்து டார்க் 0. இதே நார்மல் ரியாக்ஷன் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க, இப்போ நார்மல் ரியாக்ஷன் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? அந்த நார்மல் ரியாக்ஷனுக்கும் இந்த டிஸ்டன்ஸும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு, இதுவும் இந்த டிஸ்டன்ஸும் வந்து சேம் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ தீட்டா 0 வருது, அதனால டார்க் 0. பர்பெண்டிகுலரா டிஸ்டன்ஸும் ஃப்ரிக்ஷனும் வந்து டிஸ்டன்ஸும் ஃபோர்ஸும் பர்பெண்டிகுலரா இருந்தால் மட்டும் தான் டார்க் இருக்கும். அப்போ இங்க நார்மல் ரியாக்ஷன் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, எம்ஜி ஆக்ட் ஆகுது. இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னாலையும் டார்க் 0. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால மட்டும் டார்க் இருக்கு. இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால டார்க் இருக்கிறதுனால இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன பண்ணணும்னா நம்மள இப்படி ரொட்டேட் பண்ண வச்சிரும், இந்த சைக்கிள் இப்படி ரொட்டேட் பண்ண வச்சிரும். நீ கர்வ்டு ரோட்ல போகும்போது ஸ்ட்ரைட்டா வெர்டிகலா ஒரு சைக்கிளை நிப்பாட்டி அப்படியே ஓட்டிட்டு போனீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால டார்க் ப்ரொடியூஸ் ஆயிட்டு அந்த டார்க் வந்து என்ன பண்ணினா ரொட்டேட் பண்ணி விட்டுரும். அப்போ டோப்பல் ஆயிரும், டோப்பலிங்னு வந்துடும்.
புரியுதுங்களா? அந்த டோப்பல் வராம இருக்கிறதுக்கு தான் இப்படி இன்க்ளைண்டா வரும்போது நீங்க இந்த இன்க்ளைண்டா பண்ணும்போது இந்த ஃப்ரிக்ஷனால டார்க்கும் இந்த எம்ஜினால டார்க்கும் இந்த எம்ஜினால டார்க்கும் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்புறம் ஃப்ரிக்ஷனால வந்து கிளாக் வைஸ்ல இருக்கு, இந்த எம்ஜி ஃபோர்ஸ்னால ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. புரியுதுங்களா? ஃப்ரிக்ஷனால டார்க் வந்து எந்த பக்கம் இருக்கு? கிளாக் வைஸ்ல இருக்கு. எம்ஜி ஃபோர்ஸ்னால டார்க் வந்து எப்படி இருக்கு? ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னு எடுத்துக்கலாம். இது வந்து எபோட் எந்த பாயிண்ட் எடுக்கணும்? அது ஒரு பாயிண்ட் இருக்கு. சப்போஸ் நம்ம வந்து ஒரு பாயிண்ட் வந்து எபோட் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கங்க. பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ பாயிண்ட் ஓனால எம்ஜி இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து டார்க் இருக்காது. ஏன்னா பாயிண்ட் ஓன்னு எடுத்தா இதுதான் டிஸ்டன்ஸ்னே வந்துரும். இதுதான் டிஸ்டன்ஸ்னே வந்துரும். அப்ப டிஸ்டன்ஸ் எம்ஜி சேம் டைரக்ஷன்ல வருது. அப்ப என்ன பண்ணலாம்னா, எபோட் பாயிண்ட் ஓவே நம்ம கண்டுபிடிக்கிறோம். இன்னொரு அடிஷனலா ஒரு ஃபோர்ஸ் எடுக்கிறோம் பாருங்க. நான் நார்மல் ரியாக்ஷன். நார்மல் ரியாக்ஷன் கான்டாக்ட் கான்டாக்ட் எங்க கான்டாக்ட் இருக்கோ அங்கதான் நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். இப்போ எபோட் பாயிண்ட் எடுத்தோம்னா இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்கு வந்து நார்மல் ரியாக்ஷனுக்கு இந்த ஓல இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சர்டைன் அமௌண்ட் இருக்கு. இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அதே மாதிரி இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எடுத்தோம்னா இதுக்கு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இது ஒய்ன்னு எடுத்துங்க. எபோட் ஓ, பாயிண்ட் ஓ. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கும் நார்மல் ரியாக்ஷனுக்கும் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டார்க்ன்றது ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் தெரியும் இல்லையா? சரி, எம்ஜிக்கு வந்து என்னது? பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு எடுத்துங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஃப்ரிக்ஷனால டார்க் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த நார்மல் ரியாக்ஷனால டார்க் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த பாயிண்ட் எபோட் இந்த பாயிண்ட் ஓ வச்சு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இப்போ என்ன பண்ணலாம்னா, சம் இன்க்ளைன்ட் யூ ஆர் மேக்கிங் சம் ஆங்கிள் வித் வெர்டிகல். யூ ஆர் மேக்கிங் சம் ஆங்கிள் வித் வெர்டிகல்னு வந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரிக்ஷனால டார்க்கும் இந்த நார்மல் ரியாக்ஷனால டார்க்கும் ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருந்து கேன்சல் ஆகுறதுனால யூ கேன் மூவ் வித் ஈக்லிபிரியம் வித்தவுட் டாப்லிங் இதனால போக முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கும் இந்த இதுக்கு எல்லாமே இந்த ஆங்கிள் தீட்டா இருக்கு இல்லைங்களா? இதுக்கு எல்லாமே ரிலேஷன் கொண்டு வரலாம் பாருங்க. இப்போ வந்து டார்க் டியூ டு ஃப்ரிக்ஷன் தட் ஷுட் பி பேலன்ஸ்டு பை டார்க் டியூ டு என்னது? நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? சரி, இப்போ டார்க் டியூ டு ஃப்ரிக்ஷன் என்ன வரும்னு சொல்லுங்க. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எஃப், அது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒய். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எஃப்எஸ் இன்டு ஒய், பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒய்னு போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு டார்க் டியூ டு நார்மல் ரியாக்ஷன் பாருங்க. நார்மல் ரியாக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு இருக்கு. அப்போ n இன்டு என்ன போடலாம்? எக்ஸ்னு போட்டுக்கலாம். இந்த வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மேக்ஸிமம் ஆங்கிள் போற மாதிரி எடுத்துக்கலாம். தீட்டா வந்து மேக்ஸிமம் ஆங்கிள் போற மாதிரி எடுத்துட்டோம்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு தீட்டா வந்து இது அதாவது கொஞ்சம் மேக்ஸிமம் பெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு எடுத்துங்க. அப்படின்னா இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து இஸ் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்துடும். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? மியூ என் இன்ட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ்ன்னு போட்டுக்கலாமா? இப்போ என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, இங்க இந்த என் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மியூ இஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க? மியூ இஸ் ஈக்குவல் நமக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கு? மியூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய், எக்ஸ் பை ஒய், ஒய் இங்க வந்துருச்சு. இது தீட்டான்னு எடுத்தோம்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுக்கலாமா? நான் இப்போ இங்க பார்ப்போம். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? ஏஓஎம்னு வச்சுங்க. ஏஓஎம் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதுதான் ஆங்கிள் தீட்டா. ஆப்போசிட் சைடு எக்ஸ், அட்ஜசன்ட் சைடு ஒய். அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு வந்து tan θ. அப்போ எக்ஸ் பை ஒய் வந்து tan θ போடுங்க. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு tan θ. மியூ ஈக்குவல் டு tan θ. இந்த மியூன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படி எடுத்துக்கிறோம். அப்போ தீட்டா மேக்ஸிமம் எவ்வளவு நீங்க பெண்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா, தீட்டா வந்து மியூ, அதாவது மியூ எஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ எஸ். தீட்டா வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் மியூ எஸ். இவ்வளவுதான் உங்களால மேக்ஸிமம் பெண்ட் பண்ண முடியும். அது இல்லாம அந்த ஸ்பீடை பொறுத்து இருக்கு. அந்த பர்டிகுலர் ஸ்பீட்ல போகும்போது தான் இது பண்ணணும்னு அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ ஏன் இன்க்ளைன் பண்றோம்னா, நம்ம இன்க்ளைன் பண்ணலைன்னா உங்களுக்கு டாப்லிங் வந்துடும். அதனால இன்க்ளைன் பண்றோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் விச் யூ கேன் மூவ் இன் ஏ கர்வ்டு பாத்துக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா ரூட் ஆஃப் மியூ ஜிஆர் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா? சரி, இப்போ இந்த வெலாசிட்டி நமக்கு சஃபிஷியன்ட் வெலாசிட்டியா இருக்காதுன்றதுனால நம்ம என்ன பண்றோம்னா, இங்க வந்து இது கர்வ்டு பாத்துல போகும்போது, இந்த கர்வ்டு பாத்துல போகும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸா இருக்கு. அப்படிதானப்பா? வேற ஏதாவது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அடிஷனலா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும்? இன்னும் கொஞ்சம் மேக்ஸிமம் வெலாசிட்டில போயிருக்கலாம். அதுக்காக நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேங்கிங் ஆஃப் ரோட் அப்படின்னு பார்க்க போறோம். பேங்கிங் ஆஃப் ரோட். பேங்கிங் ஆஃப் ரோட் அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, ரோட் ஆர் ரயில்னு கூட எடுத்துக்கலாம். ட்ரெயினுக்கும் இந்த கேஸ் யூஸ் ஆகும். பேங்கிங் ஆஃப் ரோடு என்னன்னா பாத்தீங்கன்னா, இந்த ரோடு வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, இன்னர் எட்ஜ் அவுட்டர் எட்ஜ்னு இருக்கும்.
அவுட்டர் எட்ஜ் இஸ் ரைஸ்டு கம்பேர்ட் டு சம் இன்னர் எட்ஜ் அப்படின்னு போட்டுருணும். அப்படி இருந்தால் அது பேங்கிங் ஆஃப் ரோடுன்னு அர்த்தம். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அதாவது அவுட்டர் எட்ஜ் கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருப்பாங்க கம்பேர் டு இன்னர் எட்ஜ் அப்படின்னு வந்துடணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து என்ன சொல்றேன்னா பேங்கிங் ஆஃப் ரோடு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அப்போ பேங்கிங் ஆஃப் ரோடு என்ன? அவுட்டர் எட்ஜ் இஸ் ரைஸ்டு கம்பேர் டு இன்னர் எட்ஜ். நிறைய கர்வ்டு ரோடு எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் கொஞ்சம் அப்படியே பெண்டா இருக்கும். இப்படி புரியுதுங்களா? இப்படி வரும்போது ஒரு பைக் இல்ல கார் ஏதோ ஒன்று ஓட்டிட்டு வரோம்னு வச்சுங்க, அப்போ வந்து இங்க வந்து நார்மல் ரியாக்ஷன் இது வந்து அவுட்டர் எட்ஜ் ரைஸ் கம்பேர் டு இன்னர் எட்ஜ் என்னும்போது இந்த ரோடோட சர்ஃபேஸே கொஞ்சம் இன்க்ளைண்டா இருக்கும். அப்போ நார்மல் ரியாக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும் உங்களுக்கு. நார்மல் ரியாக்ஷன் எங்க காமிச்ச டைரக்ஷன்ல இருக்கும் உங்களுக்கு. எம்ஜி வந்து வெர்டிகல் டைரக்ஷன்ல இருக்கும். எம்ஜி வந்து இந்த வெர்டிகல் டைரக்ஷன்ல இப்படி இருக்கும். ஓகேங்களாப்பா? எம்ஜி வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? வெர்டிகல் டைரக்ஷன்ல இருக்கு. நார்மல் ரியாக்ஷன் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கு. இப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னா இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா வரும். அப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னு வரும். அப்போ இந்த ஆங்கிள் நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த எண்ணை வந்து ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணுங்க. ஒன்று வந்து என் காஸ் தீட்டான்னு வரும். இன்னொரு காம்பனண்ட் வந்து என் சைன் தீட்டான்னு வரும். இப்போ இந்த என் சைன் தீட்டா டுவர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகுது. அதாவது ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு அஸ்யூம் பண்ணிட்டு இந்த நார்மல் ரியாக்ஷனுடைய ஒரு காம்பனண்ட் வந்து என்ன ஆகுது? நமக்கு ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படி எடுத்துக்கலாமா? அப்படின்னா என் சைன் தீட்டா ஆக்ட்ஸ் டுவர்ட்ஸ் center, so which provides necessary centripetal force, அது mv square by r னு போட்டுங்க. அடுத்து இந்த n cost தான் இந்த mj பேலன்ஸ் பண்ணுது. வெர்டிகல் டைரக்ஷன் n cost-வும் mj ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப n cost is equal to mg அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இப்போ இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 and 2 டிவைட் பண்ணுங்கப்பா. ஈக்குவேஷன் 1 2 டிவைட் பண்ணா n கேன்சல் ஆயிருதா? அப்ப sin theta by cos theta வந்து என்ன வருது? tan theta. tan theta is equal to இந்த mm கேன்சல் ஆயிட்டு equal to v square by rg. இப்போ வந்து ரோடு போடும்போது அந்த இன்க்ளைன்ட் பேங்கிங் ஆஃப் ரோடுன்னா இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைனேஷன் இருக்கு இல்லையா? இந்த ஆங்கிள் ஆஃப் பேங்கிங் சொல்லுவாங்க. இதை வந்து ஆங்கிள் ஆஃப் பேங்கிங் சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் வந்து கான்ஸ்டன்ட். இந்த ஆங்கிள் வந்து கான்ஸ்டன்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த ஆர்ஜி இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆர்ஜி டேன் தீட்டா. புரியுதுங்களா? ஆர்ஜி டேன் தீட்டான்னு வந்துடும். அப்போ வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா. ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா. இந்த வெலாசிட்டில தான் நம்ம போகணும். இந்த வெலாசிட்டில போனாதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா சேஃபா போக முடியும். இப்போ கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. பேங்கிங் ஆஃப் ரோடுன்றது என்னது? அவுட்டர் எட்ஜ் சம்வாட் ரைஸ் கம்பேர் டு இன்னர் எட்ஜ். அதனால வந்து இந்த ரோடு வந்து இன்க்ளைன் ஆயிருக்கும். கொஞ்சம் ஆங்கிள் இன்க்ளைன் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ இதுல வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இதே வந்து ஹாரிசான்டல் ரோடா இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி இன்க்ளைண்டா இருக்கிறதுனால இந்த நார்மல் ரியாக்ஷனுடைய ஒரு காம்பனன்ட் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் வருது இல்லப்பா. அப்போ நார்மல் ரியாக்ஷனுடைய ஒரு காம்பனன்ட் வந்து நமக்கு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா கொடுக்குதுன்னு சொல்றேன். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் இல்ல. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இப்போ மியூ வந்து ரொம்ப கம்மியா தானே இருக்கும். மியூ கம்மியா இருந்துச்சுன்னா நமக்கு வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் விச் வி கேன் மூவ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் கர்வ்டு ரோட்ல போட்டாங்க. கர்வ்டு ரோடு போட்டு இந்த மாதிரி இன்க்ளைன் பண்ணாம விட்டாங்கன்னா உங்களுக்கு 1 மீட்டருக்கு 1 கிலோமீட்டர் பர் ஹவர்ல அப்படிதான் போகணுன்ற மாதிரி கூட வந்துடலாம் மேக்ஸிமம் வெலாசிட்டி. ஸோ அதனால கொஞ்சம் அதிகமான வெலாசிட்டில நீங்க கர்வ்டு ரோட்ல போகணுன்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா இதை இன்க்ளைன் பண்ணியிருக்காங்க. இன்க்ளைன் பண்ணும்போது இந்த தீட்டா அப்படி வருது, நார்மல் ரியாக்ஷன் இப்படி வந்துருது. இதே இன்க்ளைன் பண்ணலைன்னா ரோடு இப்படி இருக்கும். அப்போ நார்மல் ரியாக்ஷன் வெர்டிகல் அப்போடு இருக்கும், எம்ஜி இப்படி இருக்கும். அப்போ டுவர்ட்ஸ் சென்டர் வந்து இந்த காம்பனன்ட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் வந்து 0 வந்துடும். இப்படி இன்க்ளைன் பண்றதுனால தான் இந்த நார்மல் ரியாக்ஷனோட ஒரு காம்பனன்ட் வந்து டுவர்ட்ஸ் சென்டர் வருது. அப்ப இந்த காம்பனன்ட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சரிங்களா? அதாவது பேங்கிங் ஆஃப் ரோடு பண்ணாம அப்படியே ஹாரிசான்டல் ரோடா இருந்துச்சுன்னா, ரோடு வந்து பிளேனாவே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அது வந்து சஃபிஷியன்ட் அமௌண்ட் கிடையாது. அதனால பேங்கிங் ஆஃப் ரோடு போட்டிருக்கும். பேங்கிங் ஆஃப் ரோடுன்னா கொஞ்சம் இன்க்ளைண்டா போட்டிருக்கும். புரியுதுங்களா? இன்க்ளைண்டா ரோடு போட்டிருக்கும். இன்னர் எட்ஜ் லோயர் தென் அவுட்டர் எட்ஜ் அப்படின்னு. இப்படி இருக்கும்போது காம்பனன்ட் ஆஃப் ஏ நார்மல் ரியாக்ஷன் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். ஓகே, புரிஞ்சுச்சப்பா? அப்போ நார்மல் ரியாக்ஷன் ஆஃப் ஏ காம்பனன்ட் ஆஃப் ஏ நார்மல் ரியாக்ஷன் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வருது இல்லையா? அப்போ சர்க்குலர் பாத்துல போறதுக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன், யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஒரு ரோடு போட்டாச்சு நம்ம, அது இன்க்ளைன் ரோடு, இது பேங்கிங் ஆஃப் ஆங்கிள் அப்படி டீட்டான்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்கப்பா. சரிங்களா? உங்களுக்கு புரியுதா? அது கொஞ்சம் கிளியராகவே ட்ரா பண்ணலாம். டயக்ராம் பாருங்க. இப்போ வந்து ஒரு கர்வ்டு ரோடு, அவுட்டர் எட்ஜ் ரைஸ்டு கம்பேர் டு இன்னர் எட்ஜ் அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்படின்னா அவுட்டர் எட்ஜ் கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டோம் இன்னர் எட்ஜை விட. இப்படி இருக்கு. ஸோ இந்த ஆங்கிள் வந்து டீட்டா, இந்த ரோடோட ஆங்கிள் வந்து டீட்டா இருக்கு, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் இருக்கு. அப்போ எவ்வளவு வெலாசிட்டில நீ போக முடியும்னா ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா அப்படின்னு சொன்னா இதுல போனா இங்க வந்து ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஏன்னா ஃப்ரிக்ஷன் கண்டிஷன் எடுக்காமே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால ஃப்ரிக்ஷன் இல்லாத கண்டிஷன்ல v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டான்னு இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து இந்த இன்க்ளைன் பிளேன்ல கர்வ்டு ரோட்ல, அதாவது பேங்கிங் ஆஃப் ரோட்ல வந்து டீட்டா ஆங்கிள் இன்க்ளினேஷன் இருக்கு இல்லைங்களா?
இதுல போகும்போது நம்ம போற வெலாசிட்டி வந்து ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா தான் இருக்கணுமா, இது வரணுமா, இல்லைன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டான்னு வரலாமா, அப்படி இல்லைன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டான்னு போலாமா, அப்படி இல்லைன்னா வெலாசிட்டி வந்து லெஸ் தேன் ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா போலாமா. ஸோ அடுத்த ஆப்ஷன் கிரேட்டர் தேன் ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் சொல்லிட்டேன். ஒரு கர்வ்ட் ரோடு இருக்கு, அந்த கர்வ்ட் ரோடோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர்னு கொடுத்தாச்சு. பேங்கிங் ஆங்கிள் இது என்னது, தீட்டான்றது பேங்கிங் ஆங்கிள். பேங்கிங் ஆங்கிள் வந்து தீட்டான்னு கொடுத்தாச்சு. பேங்கிங் ஆங்கிள் வந்து தீட்டான்னு கொடுத்துட்டோம். அப்படி போகும்போது இந்த இதுல கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல எந்த வெலாசிட்டில போனாதான் நம்மளால சேஃபா போக முடியும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ இதுல வந்து எந்த வெலாசிட்டில போனா சேஃபா போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து v = ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா தான். ஏன்னா இதை விட கம்மியான வெலாசிட்டில போனீங்கன்னா என்ன ஆயிரும்னா, இங்க வந்து நார்மல் ரியாக்ஷன் n இப்படி இருக்கு இல்லைங்களா, அப்ப இங்க வந்து n sin θ தானே இங்க காமிச்சிருந்தோம், இது n sin θன்னு காமிச்சிருந்தோம். அப்படி தானே பாது, இது வந்து n cos θ பத்தி பிரச்சனை இல்லை, n cos θ. இப்போ வந்து நீங்க v வெலாசிட்டில போறீங்க, அப்போ n sin θன்றது ஃபிக்ஸ்டு, n × sin θன்றது ஃபிக்ஸ்டு, தட் இஸ் ஈக்குவல் டு mv²/r. இப்போ வந்து r கான்ஸ்டன்ட், m கான்ஸ்டன்ட், n கான்ஸ்டன்ட், θ கான்ஸ்டன்ட், அப்ப v கான்ஸ்டன்ட்டா தானே இருக்கணும். அப்போ v வந்து கம்மியான வெலாசிட்டில போயிட்டீங்கன்னா, சப்போஸ் v வந்து நம்ம இந்த வெலாசிட்டின்றது v டேஷ்னு வச்சுங்களேன், இந்த வெலாசிட்டி v டேஷ் = ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா. சப்போஸ் நமக்கு வெலாசிட்டி போறது லெஸ் தேன் v டேஷ்னு போறீங்கன்னு வச்சுங்க, அப்ப என்ன ஆகுனா இந்த n sin θ வந்து நமக்கு தேவையான சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸை விட அதிகமா இருக்கு n sin θ. அதனால இது புல் பண்ணிரும், நீங்க டவுன் தி பிளேன் மூவ் ஆயிருவீங்க, டவுன்வர்ட் ஸ்கிட் ஆயிருவீங்க. புரியுதுங்களா? சப்போஸ் நீங்க மூவ் ஆகுற வெலாசிட்டி கிரேட்டர் தேன் v டேஷ்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு தேவையான சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வந்து இந்த n sin θ பேலன்ஸ் பண்ணாது, n sin θ கம்மியான ஃபோர்ஸ் தான் இருக்கும், உங்களுக்கு தேவையான சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ அந்த கேஸ்ல வந்து என்ன ஆயிரும்னா, யூ வில் ஸ்கிட் அப்வர்ட் அப்படின்னு வந்துடுவீங்க. ஸோ அதனால இந்த கேஸ்ல இப்படி தான் பண்ணும். ஒருவேளை ஃப்ரிக்ஷனும் இருந்துச்சுன்னா, ஃப்ரிக்ஷன் வந்து செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃப்ரிக்ஷன்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிட்டு வரும். அப்போ மினிமம் வெலாசிட்டி மேக்ஸிமம் வெலாசிட்டிலாம் ஒன்று இருக்கும். அது வந்து ஐஐடி தான் கேட்பாங்க, இங்கே இந்த அளவுக்கே டிஃபிகல்ட்டாக கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வேணும். நான் வந்து ஐஐடிக்கு 11th பசங்களுக்கு நடத்தியிருந்தேன், அதாவது வித் ஃப்ரிக்ஷன், பேங்கிங் ரோடு வித் ஃப்ரிக்ஷன் நடத்தும் போது இந்த வெலாசிட்டி விட கம்மியாகவும் போகலாம், அதிகமாக போகலாம். இப்போ ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அப்போ மினிமம் டு மேக்ஸிமம் வெலாசிட்டி சொல்லி கொடுத்துருந்தேன்ப்பா. ஓகே, உங்களுக்கு வந்து இது இப்போ வந்து என்ன பார்க்குறீங்கன்னா, நீங்கள் சும்மா சாதாரணமாக வந்து இந்த கர்வ்ட் ரோட்ல போகும்போது, பிளெயின் ரோட்ல போகும்போது, வித்தவுட் பேங்கிங் ரோடு இருக்கும்போது வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா, மேக்ஸிமம் வெலாசிட்டி வித் விச் யூ கேன், இது மேக்ஸிமம் வெலாசிட்டி, இது இதனோட கம்மியாக கூட போகலாம், கிரேட்டர் தேன் 0, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மியூ ஜார்ல போகலாம். ஆனால் பேங்கிங் ஆஃப் ரோட்ல இருக்கும்போது மட்டும்தான் நீங்கள் ஒரு வெலாசிட்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ஸ்மூத் சர்ஃபேஸ், ஃப்ரிக்ஷன் கிடையாது, அதில் மட்டும்தான் போகும்போது நீங்கள் இந்த வெலாசிட்டியில் தான் போய் ஆகணும், ரூட் ஆஃப் ஆர்ஜி டேன் தீட்டா அப்படின்னு நமக்கு வருது. ஸோ உங்களுக்கு ஹாரிசான்டல் சர்க்குலர் மோஷன்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அடுத்த எக்ஸாம்பிள் வந்து இப்போ பார்க்க போறோம். என்ன பார்த்தீங்கன்னா, கோனிக்கல் பெண்டுலம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். கோனிக்கல் பெண்டுலம் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு பெண்டுலம் தான். அதை வந்து என்ன பண்றேன்னா, இப்படி இன்க்ளைன் பண்ணிடுறோம். எப்படி பண்ணிடுறோம்னா, இந்த சாதாரண ஒரு பெண்டுலம் எடுத்து இப்படி இன்க்ளைன் பண்றோம். நம்ம நீங்க கவனிங்க, இப்போ ஒரு பெண்டுலம் எடுக்கிறோம், நம்ம கவனிங்க. கோனிக்கல் பெண்டுலம்ன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்டுலம் வந்து எடுத்துக்கணும், சிம்பிள் பெண்டுலம் இருக்குல்லப்பா, அதுதான் கோனிக்கல் பெண்டுலம். சரிங்களா? இது என்ன பண்றோம்னா வந்து, ஒரு சும்மா மாஸ்லெஸ் இன்எக்ஸ்டென்சிபிள் ஸ்ட்ரிங் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு மாஸ் எம்மை வந்து கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிட்டு இது என்ன பண்றோம்னா வந்து, நல்லா கவனிங்க பார்ப்போம் உங்களுக்கு. இப்போ இந்த பெண்டுலம் இப்படி இன்க்ளைன் பண்ணிட்டு இதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி விடுறோம். இந்த பெண்டுலம் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கோன் ஷேப்ல உங்களுக்கு தெரியும். இது வந்து எப்படி தெரியும்னா, உங்களுக்கு ஒரு கோன் ஷேப்ல தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அப்போ இதை ரொட்டேட் பண்ணும்போது இப்படி கோன் ஷேப்ல இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்கிறதுனால இந்த மாஸ் இங்கே இருந்து இப்படி இந்த சர்க்குலர் பாத்துல போகுது. இந்த ஆங்கிள் வந்து செமி கோன் ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இங்கே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்பா. என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பாருங்க, இங்கே எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அடுத்து டென்ஷன் ஃபோர்ஸ், ஸ்ட்ரிங்ல கனெக்ட் பண்ணதுனால இங்கே டென்ஷன் ஃபோர்ஸ்னு ஒன்று ஆக்ட் ஆகும். இப்போ இந்த ஆங்கிளை நம்ம டீட்டான்னு எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிளை டீட்டா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டென்ஷனை 2 காம்பனண்டா ரிசால்வ் பண்ணுங்க. இந்த காம்பனண்ட் வந்து டி காஸ் தீட்டா அப்படின்னு வரும். இந்த காம்பனண்ட் என்ன வரும்னு சொல்லுங்க, டி சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இந்த காம்பனண்ட் வந்து டி சைன் தீட்டான்னு கிடைக்குது.
அப்போ இது டென்ஷன் வந்து ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்றோம். இது வந்து டி காஸ்டா, இது வந்து டி சைன் தீட்டா. அப்போ வந்து இந்த பார்ட்டிகல் வந்து சர்க்குலர் பாத்துல போகுதுன்னா வந்து சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் வேணும் இல்லையா? இங்க சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் ப்ரொவைடட் எது பாத்தீங்கன்னா காம்பனன்ட் ஆஃப் ஏ டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ டி சைன் தீட்டா ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். டி சைன் தீட்டா ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். நெக்ஸ்ட் இந்த டி காஸ்டா வந்து இந்த mg பேலன்ஸ் பண்ணும். ஸோ டி காஸ்டா ஈக்குவல் டு என்ன வருதுன்னா mg பேலன்ஸ் பண்ணுது. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணுங்க. அப்போ tan θ இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை rg. நிறைய இடத்துல தெரியலைன்னா நமக்கு tan θக்கும் vக்கும் சும்மா ரிலேஷனா tan θ ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை rgன்னு போட்டு கேட்டது. இதுல இருந்து v இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, tan θ இன்டு rg அப்படின்னு வருது. ஸ்கொயர் ரூட் போட்டு கேட்டது. இதுல இருந்து ஆங்குலர் வெலாசிட்டி வேணும். ஆங்குலர் வெலாசிட்டிக்கு என்ன சொல்லுங்க, v பை r. அப்போ v பை rனா ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு இந்த v பை rனா இது டிவைட் பை r போடணும். அப்போ ஸ்கொயர் ரூட் குள்ள போனா என்ன ஆயிரும், r ஸ்கொயர் ஆயிருமா? நல்லா பாருங்க, tan θ rg டிவைட் பை r தானே இருக்கு, அது ரூட்டுக்குள்ள போட்டோம்னா r ஸ்கொயரா போயிடும். இப்போ இந்த r ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா வருது பாருங்க, tan θ g பை r அப்படின்னு வரும். ஸ்கொயர் ரூட் வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஹைட் ஹன்னு எடுத்துக்கலாமா? இது ஹைட் ஹன்னு எடுத்துங்க. இதுதான் ரேடியஸ் ஆர்னு எடுத்துங்க. இது ஸ்மால் லெட்டர் ரேடியஸ் ஆர்னு எடுத்துங்க. இப்போ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அது பேர் வச்சுங்க OAB வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆப்போசிட் வந்து tan θ, சாரி tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ r பை hன்னு போட்டுக்கலாமா? அப்போ tan θ பை r இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, 1 பை hன்னு வருதா? சாரி 1 பை hன்னு வருதா? tan θ பை r ஈக்குவல் டு 1 பை hன்னு வருதுங்களா? இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இந்த tan θ பை r இருக்குல்ல, இதுல 1 பை hன்னு போட்டுங்க. அப்போ இதுல இருந்து நமக்கு ஒமேகாக்கு என்ன ஃபார்முலா வரும் பாருங்க, ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் g பை hன்னு வருது. ரூட் ஆஃப் g பை hன்னு வருது. டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா, 2 பை பை ஒமேகா தானே டைம் பீரியடுக்கு. அப்போ t இஸ் ஈக்குவல் டு 2 பை பை ஒமேகா வந்து ரூட் ஆஃப் h பை g. சிம்பிள் பெண்டலமுக்கு 2 பை ரூட் ஆஃப் l பை g வரும் இல்லையா, அதே தான். அந்த சிம்பிள் பெண்டலம் லென்த் l எடுக்கிறோம். இங்க வந்து ஹைட் ஆஃப் தி கோன் வந்து இந்த பெண்டலம் வந்து ஹைட் வந்து, சாரி இங்க பெண்டலம் இருக்காது, இங்க தான் இருந்திருக்கும். இப்படி புல் பண்ணும்போது இவ்வளவு ஹைட்ல இருந்திருக்கு. அப்போ t ஈக்குவல் 2 பை ரூட் ஆஃப் l பிளேஸ்ல h போட்டுக்கிற மாதிரி ஹைட் ரூட் ஆஃப் h பை g அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்துருது. நெக்ஸ்ட் வந்து டெத் வெல்னு ஒன்று இருக்கு. டெத் வெல் ரோட்டார்னு சொல்லுவாங்க, அது பேர் ரோட்டார். டெத் வெல் டெத் வெல்னா என்ன பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கஸ்ல எல்லாம் காமிப்பாங்க. ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கும். இந்த சிலிண்டர்ல வந்து ஒரு பைக் எடுத்து ஓட்டுவாங்க, இல்லைன்னா ஸ்பியர் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஒரு பைக் எடுத்து ஓட்டிட்டு போவாங்க. அந்த பைக் எப்படின்னா இந்த வால்ல ஓட்டுவாங்கப்பா. இந்த வால்ல தான் இந்த பைக் எடுத்து ஓட்டுவாங்க. சர்க்கஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வால்ல இப்படி ஓட்டுவாங்க. இப்படி ஓட்டும் போது இந்த பைக் வந்து என்ன ஆகும்னா இங்க வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு இப்படி ஆக்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் புஷிங் ஃபோர்ஸ் வரும். அது mv ஸ்கொயர் பை ஆர் தட் இஸ் ஈக்குவல் டு நார்மல் ரியாக்ஷன் என்னன்னு வந்துடும். இப்போ இந்த mg ஃபோர்ஸ் இங்க புல்லிங் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இங்க பிட்வீன் இந்த பைக்குக்கும் இந்த வால் இருக்கு இல்லைங்களா, வால் அந்த சர்ஃபேஸ்க்கும் ஃப்ரிக்ஷன் இங்க ஆக்ட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் தான் இந்த mj பேலன்ஸ் பண்ணும். இந்த ஃப்ரிக்ஷன் தான் இந்த mj பேலன்ஸ் பண்ணும். இந்த நார்மல் ரியாக்ஷன் இந்த mv ஸ்கொயர் பை ஆர் பேலன்ஸ் பண்ணும். m ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர். அப்படி இல்லைன்னா இந்த பைக் எடுத்து நம்ம இந்த வால்ல இப்படி மூவ் பண்ணும்போது இது புஷிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த புஷிங் ஃபோர்ஸ் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ் போட்டு n ஈக்குவல் mv ஸ்கொயர் பை ஆர்னு போட்டுருங்க. இங்க ஃப்ரிக்ஷன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து வெலாசிட்டி. இந்த ஃப்ரிக்ஷன் வந்து மேக்ஸிமமாவே எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வந்து μ இன்டு n வரும். கரெக்டுங்களா? சரி, மேக்ஸிமம் கண்டிஷன் எடுத்தோம்னா, மேக்ஸிமம் கண்டிஷன் மட்டும் எடுத்தோம்னா அப்போ அந்த கேஸ்ல வந்து இது mgன்னு போட்டோம்னா மேக்ஸிமம் mg, மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனா இருந்தா mg போட்டுக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு μn போட்டுக்கணும். ஒருவேளை மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா அப்போ μn போட முடியாது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தானே. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா இருந்துச்சுன்னா, ஃப்ரிக்ஷன் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா இருந்துச்சுன்னா இட் இஸ் நீட் நாட் டு பி μn. மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மட்டும் தான் இப்படி போட்டிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இன்னும் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு mgன்னு எடுக்கலாம், n ஈக்குவல் mv ஸ்கொயர் பை ஆர் வருது. மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் எடுத்தோம்னா அது μn. இது ஒருவேளை மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா அது mgன்னு போட்டுக்குங்க. இப்போ வந்து இதுல இருந்து μ இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் பாத்தீங்கன்னா mg பை μ இஸ் ஈக்குவல் டு mg பை n அப்படின்னு எடுத்துக்கலாம். n பிளேஸ்ல mv ஸ்கொயர் பை ஆர் போட்டுக்கலாம். அப்போ μ இஸ் ஈக்குவல் டு mg பை mv ஸ்கொயர் பை ஆர்னு போட்டுக்கலாம். புரியுதுங்களா? அப்போ m கேன்சல் ஆயிருதுங்களா? புரிஞ்சுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்புறம் வந்து இதுல இருந்து என்ன ஆயிரும் பாருங்க உங்களுக்கு, v ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு g பை μ. v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் g r பை μ. இதுல மட்டும் ஃபார்முலா மாறுது பாத்துங்க. ஏன்னா மற்ற இதுலலாம் மோஷன் ஆஃப் ஏ வெஹிக்கிள் இந்த ரோடு கரூட் ரோட்லாம் ரூட் ஆஃப் μgr பார்த்தோம். இந்த டெத் வெல்ல மட்டும் பாருங்க ரூட் ஆஃப் gr பை μ. ஏன்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இங்க இருக்கிற ஃப்ரிக்ஷன் வந்து mj பேலன்ஸ் பண்ணுது. இந்த நார்மல் ரியாக்ஷன் தான் ப்ரொவைட்ஸ் நெசசரி சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸ். மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வந்து μn போட்டோம். இந்த ஃப்ரிக்ஷனுக்கு mgன்னு போட்டுட்டோம். இந்த μn போட்டாச்சு.
மியூ ஈக்குவல் டு எம்ஜி பை என் கொண்டு வந்துட்டோம். என் பிளேஸ்ல எம்வி ஸ்கொயர் பை ஆர் போட்டாச்சு, எம்எம் கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ இந்த வி ஸ்கொயர் பை ஆர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும், மியூவை கீழே கொண்டு வந்துட்டோம். அப்போ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜிஆர் பை மியூ. அப்போ வி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஜிஆர் பை மியூ அப்படின்றது இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இது டெப்த் வெல்லுக்கு.